பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. காஷ்மீரினுடைய நவ்சோரா செக்டாரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவி இருந்த 2 ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த லாகூர் உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் இந்தியாவின் ட்ரோன்கள் உள்ளே சென்று தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. கராச்சியினுடைய துறைமுகத்தை நோக்கி இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அதன்படி கிட்டத்தட்ட 26 போர் கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் உள்ளே புகுந்து தாக்குதலை அவை தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் நிலையத்திலே கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது விமான நிலையத்திலே கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்எஸ்ஜி கமாண்டோக்கள் ஜம்மு விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களெல்லாம் கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்திய கடற்படை துருக்கியினுடைய விமானம் ஒன்று கராச்சியிலே தரையிறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதையும் கவனமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. தேவைப்படும் பொழுது துருக்கியினுடைய விமானத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய 12 மீதான ட்ரோன் தாக்குதல்கள் தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய இந்த 12 நோக்கி பாகிஸ்தான் ஏவி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் நடு வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் தொடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. தொடர்ந்து ராணுவ படைகளை முன்னேற்றுவதற்கும் இந்தியா தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்திய அரசு இன்றைய தினம் மதிய நேரத்துக்கு முன்பிறகாக செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருந்தார். அதில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எந்த இடங்களிலும் முடிவுகளையும் செயல் திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் அந்த திட்டங்கள் அனைத்துமே முழுதுமாக பயங்கரவாதத்துக்கு எதிரானது என்று தெரிவித்திருந்தார்கள். அதாவது வார் ஆன் டெரர் என்று சொல்வது போன்று பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போரை தான் இந்தியா தொடுத்திருப்பதாக இந்த இந்திய அரசு தொடுத்திருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் தான் இந்த பதற்ற சூழலை உருவாக்கிய நாடு என்பதையும் உலக அரங்கிற்கு இந்தியா வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தான் முயற்சித்திருக்கிறது. இதற்கான காரணம் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அப்பாவி மக்கள் மீது பகல்காமில் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி தாக்குதலாகத்தான் பயங்கரவாதிகள் மீது பாகிஸ்தான் உள்ளாக சென்று இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதாவது ஒரு பதற்றமான ஒரு சூழலை இந்தியா போன்ற ஒரு அமைதியான நாட்டில் வளர்ச்சி நோக்கி வளரக்கூடிய ஒரு நாட்டில் இந்தியா மீது பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதுவும் டிஆர்எஃப் சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பிற்கு பின்னூட்டமாக இருந்து செயல்படக்கூடிய பாகிஸ்தான் உலக நாடுகளுடைய மத்தியில் அம்பலப்பட்டதுக்கு பிறகாக இந்தியா மௌனம் காக்க முடியாது என்ற தருணத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிராக போரை தொடுத்தது. அதுவும் பயங்கரவாதிகள் கூடாரங்களாக இருந்த இடங்கள், பயிற்சி முகாம்கள், அவர்கள் செயல்பட்டு வந்த இயக்கங்களுடைய மையங்கள், தலைமையகம் உள்ளிட்ட இடங்கள்ல தான் இந்தியா தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு மீண்டும் தாக்குதல் நடத்துகிறோம் என்று விடியற் காலத்துக்குள்ளாகவே இந்தியாவினுடைய பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக 15 இடங்கள்ல பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு அவர்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை அனுப்பியிருந்தார்கள். வெற்றிகரமாக அதனுடைய தாக்குதலை முறியடித்த இந்தியா அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுடைய 9 நகரங்களில் 25க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதில் பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் மிக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பையே இந்தியா சேதப்படுத்தியிருக்கிறது. இது பாகிஸ்தானை மேலும் முன்னேறுவதற்கு ராணுவ ரீதியாக முன்னேறுவதற்கு பெரிய சம்மட்டி அடியாக கொடுத்திருந்த சூழல்ல மீண்டும் ஒரு தாக்குதலை எதிர்பாராத நேரங்களில் தாக்குவோம் என்று பாகிஸ்தான் அவருடைய திட்டமாக செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்று மாலை வேளைக்கு பிறகாக ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அனுப்பி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிட்ட நேரங்களில் இந்தியா வெற்றிகரமாக அவருடைய தாக்குதலை முறியடித்திருக்கிறாங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மாநிலங்களிலும் அந்த மாநிலங்களில் பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கிராம பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் தற்பொழுது அந்த மின்சாரங்கள் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் ஏதும் இல்லாமல் மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு அங்கு விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம் நாட்டு மக்களை பாதுகாத்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுது இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடிகளை கொடுத்து வருகிறாங்க. பாகிஸ்தானுடைய கராச்சி பகுதிகளில் தற்பொழுது தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. லாகூர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்தியாவுடைய தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.